இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை குருமா செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீர்க்கங்காயில் நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். அதை ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்லனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மிக்ஸி ஜாரில் சில பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலாஸையும் இது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து அதை சேர்த்துருக்கேன். மிக்சியில் அரைச்சி சேர்க்காமல் குட்டி உரலில் இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நான் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குருமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துலேயே கொஞ்சம் ஓரளவு தக்காளி வதங்கி வந்துடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 10 போல் புதினா இலைகள் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீர்க்கங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். அப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய், இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜார் அலசி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எவ்வளோ தேவையோ, குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா குலைவாக வெந்து வரணும்னு நினச்சிங்கன்னா 2 விசில் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். திரும்ப நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குருமாவை ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சு அப்புறமா இறக்கிக்கலாம். இந்த டைமில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக கழுவிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி பீர்க்கங்காய் பொரியல் கூட்டுன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.